ஹாய், நான் டாக்டர் சங்கேஸ்வரன். லாஸ்ட் வீக் நான் பார்த்த ஒரு பேஷண்ட்டு, ஒரு 35 இயர்ஸ் ஓல்டு மேல் பேஷண்ட்டு. அவங்க நைட்டு அட்மிஷன் ஆகிறாங்க மணிப்பால் ஹாஸ்பிட்டலில். நைட் வர்றாங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, ஒரு ஃபீவர் ஃபார் 1 வீக், ஒரு வாரமாக காய்ச்சல் இருக்குது. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், காய்ச்சல் சரியாகலை அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டோட நம்மகிட்ட வர்றாங்க. நம்ம நைட்டில் இருந்த டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஃபீவரோட ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ண சொல்கிறோம். அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரத்த அணுக்கள் குறைவாக இருக்குது. ரத்த அணுக்கள்னால் அந்த பிளேட்லெட்ஸுங்கிற அந்த ரத்த தட்டணுக்கள் வந்து நார்மலாக 1.5 lakhஸ்க்கு மேலே இருக்கணும். இந்த பேஷண்ட்டுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ உடனே நம்ம வந்து யூஸ்வலாக வந்து இப்போ இந்த மழைக்காலம் அப்படிங்கிறதுனால டெங்கு காய்ச்சல் வந்து நிறைய இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தில் நம்ம வந்து டெங்கு காய்ச்சலுக்கு உண்டான டெஸ்ட் நம்ம எடுக்க சொல்கிறோம். அது பாசிட்டிவ்னு வருது, டெங்கு காய்ச்சல் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ரிசல்ட் வருது. சரி, உடனே சொல்லி நம்ம வந்து அதுக்கு டெங்கு காய்ச்சலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஆரம்பிச்சிடுறோம். நைட்டே நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறோம். பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் காலையில் ரவுண்ட்ஸ் போய் பார்க்குறேன். பட் பார்க்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து ஃபீவர் குறையல, ஹை கிரேட் ஃபீவர் கண்டினியூஸாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ரைகர் இருக்குது, 2 போர்வை போத்துனா கூட காய்ச்சல் விட மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்குற பிளேட்லெட்டு நேற்று நைட்டு பார்த்ததோட அந்த அணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி கண்டினியூஸ் ஃபீவர் இருக்குது, பிளேட்லெட்ஸ் கண்டினியூஸாக குறையுது அப்படின்னோடனே உடனே எனக்கு ஒரு சந்தேகம். ஸோ நான் பார்த்த உடனே பேஷண்ட்கிட்ட கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன். சார் நான் சேலத்துலேருந்து தான் வர்றேன் அப்படின்னாரு. இதில் சமீபத்தில் ஏதாவது வெளியூர் போயிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேன்னா, இல்லை சார் நான் ஒர்க்கிங் இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, நான் வந்து ஆஃப்ரிக்காவில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடி தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன் அப்படின்னாரு. ஆஃப்ரிக்காவில் எந்த கண்ட்ரினா ஐவரி காஸ்ட் அப்படின்னாரு. ஐவரி காஸ்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்னாவே நம்ம வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் வந்து மலேரியாங்கிறது ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு டிசீஸ். ஸோ இப்போ உடனே இது மலேரியாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலேரியாவுக்கு உண்டான டெஸ்ட் நம்ம எடுத்துடுறோம். மலேரியாவுக்கு உண்டான இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம போட்டுறோம். அந்த பேஷண்ட் வந்து மலேரியா இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன், அதன் பிறகு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து மலேரியா இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஃபால்சிபேரம் மலேரியா இருக்குது அவருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கான அந்த டெஸ்ட் எடுத்ததில் அது நமக்கு தெரிய வருது. உடனடியாக நம்ம வந்து அன்னைக்கு காலையில் இன்ஜெக்ஷன் போட்டதுனால அடுத்த ஒரு 24 to 48 ஹவர்ஸில் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபீவர் செட்டில் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. பட் இந்த பேஷண்ட்டை பற்றி ஏன் நான் பேசணும், ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம டாக்டர்ஸ் வந்து ஒரு ஃபீவரு பிளேட்லெட் குறையுது அப்படின்னா நம்ம டெங்கு பார்க்குறோம், டெங்கு இருக்குது அப்படின்னா டெங்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். பட் பிளேட்லெட் குறைஞ்சா டெங்கு மட்டும் இருக்காது, ஃபீவர் கண்டினியூஸாக வருதுன்னா அது மலேரியாவும் இருக்கலாம், மலேரியாவாகவும் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் நமக்கு எப்பவுமே மனசுக்குள்ளே இருக்கணும். யூஸ்வலாக நம்ம தமிழ்நாட்டில் மலேரியா இல்லை, நிறைய இடங்களில் மலேரியா கிட்டத்தட்ட எலிமினேஷன் பண்ணுற அளவில் இருக்குது. அதுவும் வந்து நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வர்ற சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் நமக்கு மலேரியா, அது குறிப்பாக அந்த லாரி டிரைவர்ஸ் நார்த் இந்தியா போயிட்டு அங்கே ஒரு இடத்துல லாரியை நிறுத்திட்டு படுத்து தூங்கியிருப்பாங்க, கொசு கடிச்சிருக்கும். அதன் பிறகு அவங்க ப்ரெசன்டேஷன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீவராக ப்ரெசென்ட் ஆகும். லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்தில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மலேரியா அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அது வந்து நமக்கு வந்து அந்த வந்தாங்க அப்படிங்கும்போது நம்ம அது வந்து இந்த பேஷண்ட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்த பேஷண்ட்டா அல்லது வெளி மாநிலங்கள்லேருந்து வந்த பேஷண்ட்டா அல்லது வெளிநாட்டிலேருந்து வந்த பேஷண்ட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ ஒரு ஃபீவர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா, ஃபீவர் நிற்கல அப்படின்னா நம்ம வந்து முதல் விஷயம் மலேரியாவாக இருக்கலாமா, பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா டெங்குவோட சேர்த்து மலேரியா இருக்கலாமா, இன்ஃபெக்ஷன் இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா டெங்கு மலேரியா ரெண்டும் சேர்ந்து வரும்போது ரொம்ப ஈஸியாக பிளேட்லெட் ரொம்ப குறைஞ்சி போய் அவங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடிய அளவுக்கு போயிடும். ஸோ இப்போ ஏர்லி டயக்னோசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த பேஷண்ட்டை நம்ம வந்து பார்த்த உடனே நம்ம முதல்ல கேட்டது வந்து, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னதுனால உடனடியாக நம்ம இது மலேரியாவாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை நம்ம வச்சு அதுக்குண்டான டெஸ்ட் எடுத்தோம், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், கன்ஃபார்ம் பண்ணோம் அது மலேரியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு மலேரியா டெங்கு ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு, அதன் தொடர்ச்சியாக நமக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால இந்த பேஷண்ட் நல்லா ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த யங் பட்டிங் டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு பேஷண்ட் ஃபீவரோட வர்றாங்க, பிளேட்லெட் குறையுதுன்னா அவங்க முழுக்க அது டெங்குவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது.
கூட மலேரியா அசோசியேட்டடாக கோ இன்ஃபெக்ஷன் மலேரியா இருக்கலாமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். தேங்க்யூ.